ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செஃப் இன் மீ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான தொக்கு ரெசிபி, பாவக்காய் தொக்கு. இது என்னோட ஃப்ரெண்டு மிஸ்ஸஸ் கிரேஸ் கீதா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதிர் வீட்டு அக்கா அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காய் கொடுத்தாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் வச்சு தான் நான் இந்த தொக்கை செய்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காவை நல்லா மெலிசாக நறுக்கி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கூட ஒரு 20 காஞ்ச மிளகா, ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம். இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாவை போட்டு அரைச்சிக்கலாம். என்னோட பெரிய ஜார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால் நான் இந்த சின்ன ஜாரில் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் பெரிய ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கோங்க. மிளகா இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் அதோட பாவக்காவையும் வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சட்னி மாதிரி அரைப்பட்டிருக்கு. இதில் நாம் புளியை சேர்த்துக்கலாம். புளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிடலாம். புளி சேர்க்கும்போது அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக இதோட நாம் வெல்லத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலெண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகையும் பெருங்காயத்தையும் சேர்த்து பொரிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம். இது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இதை அப்பப்போ சிம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. லைட்டாக அந்த பச்சை வாசனை இன்னும் இருக்குது. சிம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இதோட பச்சை வாசனை நல்லா கம்மியாயிருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நாம் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் அப்பப்போ. இப்போ இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி சுருண்டு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இதை இன்னும் ஒரே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நாம் கொஞ்சம் எண்ணெயில் கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் எம்மி பாவக்காய் தொக்கு ரெடி. இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்களும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.